அதிகாலை ஆதவன் போல் அழகொளிரும் அவன் முகத்தை அவனியாள வருமுன் ஒருமுறை யான் உற்று நோக்கி உற்றதையே உரைக்கின்றேன். கருப்பன்று சிவப்பன்று கண்ட அவன் முகம் அன்று கமலக்கொடி கொண்டோனின் கற்பக மார்புரைந்தால் அமர்ந்திருந்து அருள் பொழியும் மது சிந்தும் மறைமலரின் மயக்கும் வெளிர் நிறமுடனே மாநிறமும் கலந்தாற்போல் மஞ்சள் கொஞ்சம் உறைந்தாற்போல் தெக்கணத்தார் கலவையாக தேடரும் வண்ணமுடன் கண்கவரும் எழிலுடன் காமனையே மிஞ்சி நிற்பான். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். மீண்டும் அறம்படியார் பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடல் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், 2 லைனில் வரும். நம்ம கஜினி படத்தில் சூர்யா பாடுற மாதிரி ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலை வேளையில் ஆதவன் போன்ற அவன் தரணியால் முன்பு கல்கி ரைசாகாத்துக்கு முன்னாடி பகிரங்க வருகை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே நான் அவனை பார்த்தேன். அவன் எப்படி இருந்தானா, அதாவது ஒரு காலை பொழுது அப்போ ஆதவன் போல் அழகொளிரும் அவன் முகத்தை பார்க்க நேர்ந்தது. ஆதவன்னா சூரியன் இல்லை, சூரியன் மாதிரியே பிரகாசமாக இருந்தான். அவனை நான் தரணி ஆளாத்துக்கு முன்னாடியே ஒன்ஸ் பார்த்துட்டேன், உலகம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறம்படிச்சு தரது பாட்டில் சொல்கிறாரு. அவன் கருப்பும் அல்ல சிகப்பும் அல்ல மாநிறம் உடையவன். இப்போ கருப்பாகவும் இருக்க மாட்டான், சிகப்பாகவும் இருக்க மாட்டான், கருப்பும் சிகப்பும் கலந்த ஒரு கலவை மாநிறமும் உள்ளவன். தெக்கணத்தார் கலவையாக வண்ணத்துடன் இருப்பதை காண்டேன். தெக்கணத்தார்னா தென்னகத்தாங்க, தென்னகம்னா தமிழகம் ஆந்திரா. நான் தென்னகம்னு அடிக்கடி சொல்லுவேன், சித்திரம் சொல்லுவார். நீங்களும் நாட்டிற்கும் இறைவா போற்றி தென்னாட்டிற்குரிய சிவனே போற்றின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தென்னகமும் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். தென்னகம் முக்கியம். தென்னகம் தான் உலகத்தையே ஒரு வழி பண்ண போகுது. அதனால் இங்கே தான் எல்லாமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ தென்னகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதே சைனாவில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க, அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் எப்படி இருப்பாங்க, அவங்களாம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருப்பாங்க, ஹேரும் ஒயிட்டாக இருக்கும். கருப்பர்களை பார்க்கவே முடியாது. இங்கே கொரியா, கென்யா, ஆப்பிரிக்கா அந்த பக்கம் போனால் தான் அவங்க ஃபுல்லாக கருப்பாகவே தான் இருப்பாங்க, சிகப்பையே பார்க்க முடியாது. அது அப்படி கருப்பாக இருப்போம். சூரியன் இங்கே ஒரு மாதிரி உதிக்கும், அமெரிக்காவில் ஒரு மாதிரி உதிக்கும். இங்கே இரவாக இருக்கிறது அங்கே பகலாக இருக்கும். இப்படி தான் வேரியேஷன் வரும். லாட்டிடியூட், லிங்கிடியூட், தீர்க்க ரேகை, அட்சரேகை எல்லாம் மாறுபடும். அதேமாரி தான் தட்பவெப்பமும் மாறுபடும். ஸோ தெக்கணத்தார் கலவையாக இருப்பான்னா நம்ம தெக்கணத்தார் எப்படி இருப்போம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அங்கெல்லாம் வடநாடு எல்லாம் எப்படி இருப்போம், மாநிலமாக இருப்போம், இன்னும் கருப்பாக இருப்போம், அரிதாக சிலர் சிகப்பாகவும் இருப்பாங்க. எல்லாமே 3 கலவையும் கலந்தாப்பில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் தலைவன் இருப்பான். ரொம்ப சிகப்பும் இல்லை, ரொம்ப கருப்பும் இல்லை, மாநிறம். அதாவது என்ன மாதிரி ஆனால் நான் கல்வி இல்லைங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவுபடுத்திக்கிறேன். ஓகே, அப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவனுடைய அழகு இருக்க அது வந்து காமனையே மிஞ்சி நிற்கும், மிஞ்சி விடும். அப்பேற்பட்ட அழகானவன், அவ்வளோ அழகானவன். நிறத்தை விடுங்க, மற்ற காஸ்டியூமு, குரூமிங்கு அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அந்த அவன் அழகு காமனையே மிஞ்சோன்னா அவ்வளோ இருக்கும் எல்லாருக்கும். தலைவன் வந்து பொன்னுடல் பெற்று மூலாதாரத்தை எழுப்பி சக்தி பெற்று விந்து கட்டி புடம் போட்டு புருஷோத்தமன் வெளியே வரும் பொழுது பயங்கரமாக இருக்கும். பாருங்களேன், எல்லாமே மாறும். ஸ்கின்னு மாறும், மச்சம் அடையாளங்கள்லாம் சேஞ்ச் ஆகும். தலைமுடி, மீசதாடி அல்லது அவருடைய உடல் எடை தோற்றம் மாற்றம் இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தலைவன் வெளியே வருவார். அதனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, நம்ம போய்ட்டு இந்த பாட்டில் இருக்கிற மாரி நம்ம பாடியில் கலரை குறைச்சிக்கலாம், காஸ்டியூமை மாற்றிக்கலாம், அதேமாரி தென்னகத்தில் குடி போயிடலாம். நீங்கள் உதாரணத்துக்கு
உத்தரப்பிரதேசத்துலேயோ மகாராஷ்டிராவிலையோ பீகார்லேயோ இருப்பீங்க, தமிழராக இருப்பீங்க. இந்த பாட்டை நான் வாசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உடனே கல்கி வந்து தென்னாட்டிலேருந்து தான் வரான்னு தெளிவாக சொல்லிட்டாரு நம்மளே. ஸோ நம்ம குடிபெயர்ந்து இங்கே தென்னாட்டுக்கு வந்துடலாம். இல்லைன்னா துபாயில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. உடனே கல்கி இந்தியாவில் தான் கிளம்புறாரு, அது நம்மளாக தான் இருக்கும். உடனே நம்ம இந்தியாவுக்கு போய் அதுவும் கன்னியாகுமரிக்கு போயிடலாம், கடல் சங்கமிக்கிற இடத்துலையே தவத்தில் உட்காந்துடலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க. வாழ்க்கையை அதன் போக்கிலே விட்டுருங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை இறைவன் கொடுத்துருப்பாரு. அவர் அந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருப்பார். ஸோ எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் மாறும். விரைவில் இந்த பாடல்கள் உலகமே எடுத்து கொண்டாடும் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளர் சாந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.